பகைஞராலும் நமக்கு சிறுமைகள் வரும். அவன் கூடவே இருப்பான். ஆனால் பகைஞன் நாம் கண்டுபிடிக்கணும். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவன் வெறுக்க வேண்டும். அந்த பகைஞர்களால் வருகிறதா சிந்து முடிப்பாங்க இல்லையா? கூடவே இருப்பான், சிந்து முடிச்சுட்டு போயிடுவான். அது சில பொல்லாத ஆவியல். அது பாகாதுடைய ஒரு குணாதிசயம், கெட்ட குணாதிசயம். அதுதான் சிந்து முடிக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கோம், சிந்து முடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்மளை பொறுத்து மற்றவர்கிட்ட கெட்ட விதமா பேசுவான் இல்லையா? கோத்து விட்டுட்டு போயிடுவான். இது ஒரு பொல்லாத ஆவி. அது நல்ல சுபாவம் கிடையாது. அது ஒரு பாகாதுடைய வல்லமை, ஒரு பெண்ணோட ஆவியல். அது வேசித்தனத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி. அந்த வேசித்தனத்தின் ஆவியை தான் வழிபடுகிறவர்கள் சிந்து முடிப்பார்கள். கோத்து விட்டு போயிடலாமா? கோத்து விடுவார். திருநெல்வேலியில சொல்லுவா, கோத்து விட்டுலாமா, சிந்து முடிக்கலாமா? அது ஒரு பொல்லாத ஆவி. அது ஒரு சர்பம்.